கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்கின்ற தலைப்பிங்களாக நாம் பார்த்தோம். நீ தனிப்பட்ட ஒரு மனிதன். தனிப்பட்ட மனிதன் என்றால், ஒரு தனிப்பட்ட மனிதன் அவன் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஏனென்றால் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனுடைய நாமத்தை அவன் தரித்து கொள்ள வேண்டும். தேவனை அவன் சொந்த இரட்சகராக இல்லத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே தேவனை பிரதிபலிக்கிற ஒரு மனிதனாக இருக்கும்போது மாத்திரம்தான் அந்த மனிதன் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியும், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியும். சாதாரணமாக ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன்தான், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மனிதன்தான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியும், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியும். வெளியிலும் என்ற வார்த்தைக்கு நாம் பார்த்தோம், கண்ட்ரி, நாடுகள், அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியுங்க. அநேக தேசங்களுக்கு நாம் எந்த சாதாரண ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில், கரண்டே இல்லாத கிராமத்தில் நாம் பிறந்திருந்தாலும் கூட கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டிருக்கிற நாம், அவரையே பற்றி கொண்டிருக்கிற நாம், அவருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிற நாம், அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற நாம், அவருடைய இரத்த கோட்டைகளாக மறைந்திருக்கிற நாம் பூமியில் உள்ள வம்சங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட முடியும். உலகத்துக்கே நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதே போல் அநேக தேசங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற சத்தியத்தை குறித்து நாம் பார்த்தோம். பார்க்காவிட்டால், கடந்த வாரத்தில் இதை கேட்காவிட்டால், வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மினிஸ்ட்ரிஸ் புதுச்சேரி என்கிற யூடியூப்பில் இருக்குது, போய் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வாரம் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கீழ்ப்படிந்தால் ஐஸ்வர்யம் பெருகும். கீழ்ப்படிந்தால் ஐஸ்வர்யம் பெருகும். இது வேதாமத்தில் உள்ள ஒரு வார்த்தை, ஐஸ்வர்யம்ன்ற வார்த்தை. உலக பிரகாரமாக ஐஸ்வர்யம்னா சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அதனால தான் இந்த வாரத்தோட தலைப்பு இப்படி வச்சுருக்கேன், கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும். கீழ்ப்படிந்தால், கீழ்ப்படிந்தால் என்றால் ஒரு மனிதன் தனிப்பட்ட மனிதனுக்கு இல்லை மற்ற மனிதர்களுக்கு கீழ்ப்படி, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க கீழ்ப்படிதல் கிடையாது. அதுவும் கீழ்ப்படிதல் தான். ஒரு மனிதன் மற்ற மனிதர்கள் கீழ்ப்படியணும், பெரியவர்களுடைய வார்த்தை கீழ்ப்படியணும், ஸ்கூலில் மேடத்தோட வார்த்தைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கீழ்ப்படியணும், பஸ்ஸில் டிரைவர்ஸு நடத்துனருடைய வார்த்தைக்கு பேசஞ்சர் கீழ்ப்படியணும், சர்ச்சில் பாஸ்டரோட வார்த்தைக்கு விசுவாசி கீழ்ப்படியணும், குடும்பத்தில் பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். இப்படி ஒவ்வொரு கீழ்ப்படிதல் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும். கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும். யாருக்கு கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும், ஐஸ்வர்யம் பெருகும் என்றால் தேவனுக்கு. தேவனுக்கு தேவனுக்கு என்று நாம் பல முறை பல காரியங்களை குறித்து பார்த்துருக்கோம். இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப மிகவும் முக்கியம் பாருங்க. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் முக்கிய பங்காக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கீழ்ப்படிதல் இல்லை பாருங்கள். இன்றைக்கி அநேக ஜனங்கள்கிட்ட கீழ்ப்படிதல் இல்லை. சுற்று வட்டார மக்களிடம் நாம் பழகும்போது கீழ்ப்படிதல் இல்லை. அநேக விசுவாசிகளுக்குள்ளே கூட கீழ்ப்படிதல் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, கீழ்ப்படிதல் மிகவும் உத்தமமானது, அது மிகவும் நன்மைகளை கொண்டு வரக்கூடியது. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியது. கீழ்ப்படிதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுக்கென்று நாம் கீழ்ப்படியும் போது தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய நன்மைகளை நாம் கவரக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய நன்மைகளை நாம் கவரக்கூடியவர்களாக இருக்கிறோம். கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது. நீங்கள் சொல்லலாம், என்கிட்ட அவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது, அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, அவ்வளோ செழிப்பு இருக்குது, நான் கீழ்ப்படியணுமா? நான் கீழ்ப்படியெல்லாம் மாட்டேன், காலரை தூக்கி விட்டு தான் நான் நடப்பேன், அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும்,
ஐஸ்வர்யமே இருந்தாலும், தங்கம் இருந்தாலும், வெள்ளி இருந்தாலும், வைரம் இருந்தாலும், அது தேவனுடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை. அது ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர் மேலே இருக்கிறார். அண்ட சராசரங்களுக்கு அப்பாற்பட்டு அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். அவருடைய பார்வையில் இந்த பூமியே ஒரு தூசி போல இருக்குது. அப்போ பூமியில் இருக்கிற ஒரு மனிதனுடைய செல்வம் அது எந்த விதத்தில் இருக்குது என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். ஏன்னா தன்னிடத்தில் பொருள் இருக்குது, தன்னிடத்தில் பணம் இருக்குன்று ஆணவத்தில் ஆடக்கூடாது, ஆணவத்தில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக நாம் தேவனுடைய நாமத்துக்கு முன்பாக நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் கீழ்ப்படிதலை மிகவும் விரும்புகிறாருங்க. அதுக்கு உதாரணமாக 1 சாமுவேல் 15:22 சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 15:22 வாசிக்கிறேன். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் போட்டிருக்கு. உங்ககிட்ட அதிகமான பணம் இருக்குது, பொருள் இருக்குங்க, தேவனுக்கு 5 காலை வெட்டுற இடத்துல 10 காலையை நீங்கள் தகன பலியாயிட்டாப்புல தேவனுடைய பிரியம் வராதுங்க. கீழ்ப்படிதலுள்ள ஒரு இருதயம் இருந்தால்தான் தேவனுடைய பிரியம் உங்கள் மத்தியில் வரும். அதான் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமமாக இருக்கும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் அப்படின்ற வரும்போது தேவன் இந்த பூமியில் எப்படி செயல்பட்டாரோ அப்படியே நாமும் செயல்படும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவன் இந்த பூமியில் இருக்கிற காலகட்டங்களில் இந்த பூமியில் உள்ள அனைத்து விதமான பஞ்சபூதங்கள் சொல்கிறாங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இப்படி சொல்கிறாங்க பாருங்க. இவைகளின் மேல் நாம் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதிகாரம் செலுத்த முடிகிறவர்களாக இருக்கிறோம். அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதிகாரத்தை செலுத்த முடியும் பாருங்க. பஞ்சபூதங்கள் மேலே செலுத்த முடியுமா அப்படின்னு நாம் பார்த்தென்றால் பஞ்சபூதங்கள் மேலே செலுத்த முடியும். பஞ்சபூதங்கள் நிலத்து மேலே செலுத்த முடியும், நீர் மேலே செலுத்த முடியும், காற்று மேலே செலுத்த முடியும், ஆகாயத்து மேலே செலுத்த முடியும், எல்லாவற்று மேலே செலுத்த முடியுங்க. வேதத்தில் அதுக்கு அநேக ஆதாரங்கள் இருக்குது. ஒரு மனிதன் கீழ்ப்படியும் போது, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இந்த பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆளுகிறவனாக இருக்கிறான். பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆளுகிறவனாக இருக்கிறான். மத்தேயு 8:27 வாசிப்போம் பாருங்கள். மத்தேயு 8:27 வாசிக்கிறேன். சரி, அதுக்கு மேலேருந்தே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 23 வாசிக்கிறேன் பாருங்கள். 23 27 வரை வாசிக்கிறேன். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலையினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை எழுப்பி, ஆண்டவரை எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நமக்கு முக்கியமான வசனம் தான் பாருங்கள். 27. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் வைத்திருக்கும் போது, தேவனுடைய வசனங்களை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஆழத்தில் நங்கூரம் போட்டிருக்கும் போது, அந்த மனிதன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பஞ்சபூதங்களை அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாகவும் அவர் வாழ்ந்தார், தேவனாகவும் வாழ்ந்தார். மனிதனாக வாழும்போது தான் இந்த சம்பவம் நடக்கிறது பாருங்க. அவருடைய விசுவாசம் அதிகமாக இருந்தபடினால, அவருடைய நம்பிக்கை தேவன் மேலே அதிகமாக இருந்தபடினால, அவர் தேவனுடைய வார்த்தையை குறித்து தேவன் இன்னார் என்ற ஒரு பெரிய அறிவோடு அவர் இருந்தனால, அவர் எழுந்து என்ன செய்கிறாரு? கடலையும் காற்றையும் அவர் அமர்த்துகிறவராக இருக்கிறார், அதட்டுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம போய் அதட்ட முடியுமா? பாண்டிச்சேரி பீச்சில் நம்ம போய் கடலும் காற்றை அதட்டினா அது அமர்ந்துருமா? அமராது. ஆனால் அவருக்குள்ளாக இருக்க வார்த்தை நிமித்தமாக, வேதத்தின் வெளிச்சத்தின் நிமித்தமாக அவர் அதட்டினார். அதட்டின உடனே என்ன ஆயிற்று? 27 சொல்லப்படுறது பாருங்க. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகிறதே என்றார்கள். காற்று கீழ்ப்படியுமா ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு?
பல காற்றுகள் பல திசைங்கள்லேருந்து வரும்போது எத்தனையோ பில்டிங்கில் சாய்ச்சிட்டு போகுது, எத்தனையோ விதமான ஆபத்துகளை ஏற்படுத்திட்டு போகுது, பொருளாதார சீர்குலைவுகளை ஏற்படுத்திட்டு போகுது. ஆனாலும் அப்பேற்பட்ட காத்தையும் கடலையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தத்தளிக்கிற படகு மேலே ஏறி இருந்து அவர் எதிர்த்து பேசினார். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. நான் சொல்கிறேன், தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய காற்றும் கடலும் அது தேவனால் கொடுக்கப்படலை, பிசாசினால் கொடுக்கப்படுகிறது. தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய காற்றும் கடலும் அது தேவனால் கொடுக்கப்படலை, அது பிசாசினால் கொடுக்கப்படுகிறது. எனவே தான் அவர் அதட்டினார். அதற்கு பிறகு தான் அது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எப்பொழுதுமே கீழ்ப்படுகிற ஒரு உள்ளம் இருக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய நாமத்துக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய இரத்தத்துக்கு கீழ்ப்படியணும், அவருடைய தன்மைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சுபாவத்தின் தன்மைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளாக வரணும், அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகளாக வரணும். அப்பொழுதுதான் கீழ்ப்படுகிறது. தேவனுக்கென்று கீழ்ப்படியும் போது ஐஸ்வர்யம் மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் மேற்கொள்ள முடியும் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறனால, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறனால, அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக நாம் வைத்திருக்கிறனால, இந்த பூமியில் காணப்படுகிற சிறு பிரச்சனைகளாக இருக்கலாம், பெரிய பிரச்சனைகளாக இருக்கலாம், மழை போன்ற பிரச்சனைகளாக கூட இருக்கலாம், அதை கர்த்தர் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் மாறாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாம் மாறும், எல்லாம் ஆகும். அவருக்கு முன்பாக எந்த காரியமாக இருந்தாலும் அது அவரால் மாற்ற முடியும். பாருங்க, வழியே இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலாகி கொண்டு வரும்போது முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை, வழியே இல்லாத இடத்தில் கர்த்தர் அவர்களுக்கு வழியை உண்டு பண்ணி கொடுத்தார். செங்கடலை கர்த்தர் பிளந்து வெட்டாந்தரையில் நடக்க பண்ணின தேவனுங்க. எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு வெளிப்பாடான அறிவு நமக்கு உண்டாயிருக்கணும். அப்படி உண்டாயிருந்தால்தான் நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை நோக்கி வர அது காத்து கொண்டே இருக்கு. பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம இடத்துல வரணுமா, தேவனுடைய நன்மைகள் நம்ம இடத்துல வரணுமா, தேவனை குறித்த ஒரு உயர்ந்த உள்ளம் வேணும். நான் ஒரு புழு, நான் ஒரு தூசி, நான் ஒரு குப்பை, நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரா, நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரா? அவர் தகப்பனுங்க. தன் பிள்ளைகளுக்கு இருங்க போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது. அவர் தகப்பன். பிள்ளைகள் 1000 தப்பு பண்ணிட்டோம், ஹோம்ஒர்க் பண்ணாமல் போட்டும், மிஸ்ஸுட்டு அடி வாங்கிட்டு, ரேங்காலில் கம்மியாக வரட்டும், மார்க் அதிகமாக வரட்டும், 16வது மார்க்காக வந்தாலும் கூட, ஆனாலும் ஒரு தகப்பன் ஒரு தாயோட உள்ள மன்னித்து மறக்கிறது. இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்றால், இதை காட்டிலும் பல 800 கோடிக்கு அதிகமான பிள்ளைகளை உடைய தேவன் நம்முடைய தேவன். பிள்ளைகளுடைய தேவன் நம்முடைய தேவன். பூமியிலே இருக்கிற எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனையும் மனுஷியையும் தேவன் வெறுப்பது இல்லை. இந்த பூமியில வரப்போகிற எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனையும் மனுஷியையும் தேவன் வெறுப்பதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே பிறந்திருந்த ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் மனுஷனும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டதுனால தான் அவர்களுடைய அன்பு, தேவனுடைய அனாதி அன்பு, அளவற்ற அன்பு, அபரிமிதமான அன்பு எல்லா ஜனங்களுக்கெல்லாம் கடந்து செல்கிறது. பாருங்க, எல்லா ஜனங்களுக்கெல்லாம் கடந்து செல்கிறது. ஒரு தனிப்பட்ட மனிதன் தேவனை குறித்து ஒரு உயர்ந்த ஒரு வெளிப்பாடான நன்மைகளை அவன் பெறும்போது, தேவன் இன்னார் என்கின்ற அறிவை பெறும்போது, இந்த பூமியில் எவ்வளோ ஒரு பெரிய சவால்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும், அவனால் ஜெயம் உள்ளவனாய் இந்த பூமியில் வெற்றி உள்ளவனாய் மாற முடியும். நாம் பார்த்தோம், நம்மளுடைய பாடலில் படித்தோம் பாருங்க, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. வெற்றி வேணுமா, வெற்றியை கர்த்தர் வைத்துக்கிறார். ஆசீர்வாதம் வேணுமா, ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்துக்கிறார். பணம் வேணுமா, பணத்தை கர்த்தர் வைத்துக்கிறார். சுகம் வேணுமா, சுகத்தை கர்த்தர் வைத்துக்கிறார். ஆரோக்கியம் வேணுமா, ஆரோக்கியத்தை கர்த்தர் வைத்துக்கிறார்.
அறிவு வேணுமா, அறிவை கத்தர் வைத்துக்கிறார். புத்தி வேணுமா, புத்தியை கத்தர் வைத்துக்கிறார். ஞானம் வேணுமா, ஞானத்தை கத்தர் வைத்துக்கிறார். கடன் பிரச்சனை மாறணுமா, அந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனை தீர்வு கத்தர் வைத்துக்கிறார். பிள்ளை இல்லையா, பிள்ளையை கொடுக்க கத்தரால் முடியும் பாருங்க. திருமண வாழ்க்கையில் தேவனுடைய ஐக்கியம் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கையா, அந்த தவறான ஐக்கியத்திலேருந்து நல்ல ஐக்கியங்களை, நல்ல நிபந்தனையற்ற அன்பையும் கத்தரால் மாற்றி கொடுக்க முடியும் பாருங்க. கணவன் மனைவிகளுக்கு எல்லா பிரச்சனையும் கத்தர் மாற்றி கணவன் மனைவிக்குள்ள அந்நியமான ஐக்கியத்தையும் மிகுந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய சமாதானத்தையும் கத்தரால் கொடுக்க முடியும் பாருங்க. ஏனென்றால் தேவன் அவர் செய்ய முடியாத அதிசயமான அற்புதமான காரியங்கள் இந்த பூமியிலே ஒன்றுமே இல்லை. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக எதையும் எப்படியும் அவர் செய்ய நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். எதையும் எப்படியும் செய்ய அவர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் கிளாஸில் 39 பிள்ளைகளா, நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும்னு விரும்புகிறீங்களா? கத்தர் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வைப்பார். அதுக்கு தான் கத்தர் சொல்கிறார், உன் நினைவுகள் எப்படியோ, உன் நினைவுகள் எப்படியோ அப்படியே ஆகும் என்று கத்தருடைய வசனம் தெளிவாக சொல்லுது. அதற்காக நம்முடைய நினச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயந்தான் கத்தரால் வரும். ஆயத்தம் இல்லாமல் நீங்கள் பரீட்சைக்கு போய் பரீட்சை எழுதாமல் இருந்துட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஃபஸ்ட் ரேங்க் வரும், நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஃபஸ்ட் ரேங்க் வரும்னா வராது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் என்றால் நாளைக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஓடப்போது அதுக்கு நாள் ஆயத்தமாக்க பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஓட்டப்பந்தயம் எல்லா நாட்களையும் ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பொழுது தான் அந்த ஓட்டப்பந்தயத்தினால கரெக்டாக கத்தர் ஜெயத்தை கொடுப்பாரு. நாளைக்கு ஓட்டப்பந்தய டேட்டு இன்றைக்கி ஆயத்தமாக பண்ணால் அது ஆயத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் குதிரை. அதே போல் படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகிட்டு இருக்கணும். என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம படிக்கணும், தேவனிடத்தில் எப்படி ஞான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளணும், அறிவை எப்படி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும், புத்தியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனிடத்தில் கேட்டு நாம் வந்து ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் அதை மிகவும் விரும்புகிறார். ஆயத்தமில்லாத ஒரு வாழ்க்கை தோல்வியில் ஒரு வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஊழியத்தை எப்படி விசாலமாக்க வேண்டும், ஊழியத்தை எப்படி நாம் பெருக செய்ய வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஜனத்திரட்சி ராஜாவுக்கு மகிமை என்று. ஆத்மாதயம் எப்படி செய்ய வேண்டும், சண்டே ஸ்கூல் ஊழியம் எப்படி செய்ய வேண்டும், யூத் மீட்டிங் எப்படி செய்ய வேண்டும், சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும், யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான காரணங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்கணுங்க. எப்பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஊழியங்களுடைய பெருக்கத்துக்காக, குடும்ப வாழ்க்கையில் ஐக்கியத்துக்காக, சமாதானத்துக்காக, இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். வியாபாரம் செய்கிறவர்கள் வியாபார யுக்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாம் 1990 வாழலை, 2025 வாழ்கிறோம். 1990 செல்ஃபோனே இல்லாத காலகட்டம். இன்றைக்கி அதிநவீன செல்ஃபோன்கள், அதிநவீன ராக்கெட்டுகள், அதிநவீன விமானங்கள் வந்துடுச்சு. டெக்னாலஜி அதிகமாக வந்துடுச்சு. சோசியல் மீடியா அதிகமாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் தந்தி தான் வந்துச்சு, அப்புறம் லெட்ரு வந்துச்சு, அப்புறம் இங்கிலாந்து லெட்ரு வந்துச்சு. இன்றைக்கி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எதை அனுப்புனா அடுத்த செகண்டில் போய் சேருது. ஒருத்தவங்களுக்கு தூரத்தில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும். டெக்னாலஜியே வளரும்போது சமூக வலைதளங்களில் அதிகமான ரீதிகளில் எல்லா விதமான நுண்ணறிவுகளும் வளரும்போது நாமும் நம்முடைய வியாபார யுக்திகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வியாபாரம் செய்கிறவர்களுக்கு மாத்திரம். வியாபாரத்தை பெருக நாம் தேவனுடைய சமூகத்தில் ஞான அறிவுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 1990 இருந்த போலேயே நான் கடையை வச்சுக்கிட்டு பொருளை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைய டெக்னாலஜி என்ன, மக்கள் எதை விரும்புகிறாங்க, எதை எப்படி செய்யணும், எல்லாத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டுக்கொள்ளணும். மக்களுடைய நோக்கங்கள் என்ன, மக்களுடைய திட்டங்கள் என்ன, மக்கள் எதை அதிகமாக விரும்புகிறாங்க, அவங்க எப்படி இந்த ஒவ்வொரு கடையை அப்ரோச் பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இருக்கணும் பாருங்கள். பிஸ்னஸ் செய்கிறவங்க, சொந்தமாக ப்ராடக்ட் செஞ்சு அதை சேல்ஸ் பண்ணுறவங்க, அந்த ப்ராடக்டை எப்படி இன்னும் அதிகமாக உற்பத்தி பண்ணலாம், அந்த ப்ராடக்டை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், அந்த ப்ராடக்டில் எவ்வளோ தூரம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அது எவ்வளோ தூரம் ரீச் ஆகுது, இப்படி மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்களான்ற அதை கண்ணும் கருத்துமாக பார்க்கணும் பாருங்கள். வியாபாரம் செய்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, சொந்தமாக பிஸ்னஸ் செஞ்சு பல விதமான ப்ராடக்ட்களை உற்பத்தி செஞ்சு அதை அனுப்புறலாம் சரி,
எல்லாருமே தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு அனுதினமும் அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து அவரை போலவே அவர் எப்படி அனுதினமும் வாழ்ந்தாரோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு பகல் முழுவதும் நடந்து திரிந்து இன்னைக்கு ஒரு ஏரியா விட்டு அடுத்த ஏரியா போனால் கால் வலிக்குது, சேராட்டம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து திரிந்து அவர் கடந்து சென்று தேவனுடைய வார்த்தையை அவர் சொல்லுகிறவராயும் பிசாசின் வல்லமையை முறியடிக்கிறவராயும் பலவீனமானவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறவராயும் சுகவீனம் இல்லாதவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவரமாய் இருந்தார். எனவே தான் நாமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் வெற்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதில் உள்ள ஒரு இருதயம் எப்பொழுது வரும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளவு சார்ந்திருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கீழ்ப்படிதலில் ஒரு இருதயம் வரும் பாருங்க. கர்த்தர் அப்படி தான் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கும்போது, கீழ்ப்படிதலில் ஒரு இருதயம் இருக்கும்போது விசுவாசித்தால் எதுனாலும் நடக்குமா? நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்தால் எதனால நடக்குமா, எப்படினாலும் நடக்குமா என்று நாம் பார்த்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் நடப்பிக்க அவர் நல்லவர் வல்லவருமாக இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 17:6 எடுத்து வாசிப்போம். லூக்கா 17:6 வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாய் என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார். மறுபடியும் வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாய் என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். பாருங்கள், காட்டத்தி மரம்னா நம்மகிட்ட இருக்க முருங்கை மரம் கிடையாது, நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய முருங்கை மரம் கிடையாது. காட்டத்தி மரம் அது ஒரு பெரிய மரம் என்று சொல்லுகிறார்கள். அது ரொம்ப ஆயுஷ் நாட்களை கொண்ட மரம்னு சொல்கிறாங்க பாருங்கள். சாதாரணமாக அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கடலிலே நடப்படுவாங்க. கடற்கரைன்னு போடலை, அதில் கடற்கரைன்னு போடலை, இல்லை கடற்கரை அருகேன்னு போடல, கடலிலே. கடல்னா எங்கே? தண்ணீர் ஆழமான பகுதியிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று வேதம் சொல்லுகிறது. சாதாரணமாக ஒரு கம்பை, ஒரு பெரிய பெரிய இரும்பை கூட நடப்பிக்க முடியாதுங்க. அதில் அதுக்கு ஆழம் தோண்டணும். எப்பவுமே ஒரு பொருள் நடப்பட வேண்டுமென்றால் ஆழம் தோண்டி தான் அதை நடப்பட வைக்க முடியும் பாருங்க. ஆழம் இல்லாமல் அதை வைக்க முடியாது. ஆனால் இதில் வேத வசனம் தெளிவாக சொல்லியிருக்கு. ஒரு காட்டத்தி மரத்தை நோக்கியே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியுன்றார். நான் சொல்கிறேன், காட்டத்தி மரத்தையே கர்த்தர் சொன்னார்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் ஏமாத்திரம். கடுகு விசை அளவு தாங்க விசுவாசம் இருக்கணும். அவ்வளோ பெரிய காட்டத்தி மரத்தை கொண்டு போய் கடலை நடுவுறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எதிர்மறையான காரியங்கள் மாற கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கடுகு விதை அளவு. நீங்களாம் வீட்டில் போய் பாருங்கள், அஞ்சல் பெட்டி திறக்கும்போது இந்த கடுகை பார்க்கும்போது கத்தரை நினைவில் கொள்ள வேண்டும். கடுகு எடுத்து டக்குன்னு தாளிக்கிற செட்டில் போடக்கூடாது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம கடுகை பார்க்கும்போது, கர்த்தாவே இதை காட்டில் பெரிய விசுவாசத்தை நீர் எனக்கு கொடுத்துக்கின்னு நாம் சொல்ல ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நம்முடைய ஆவிக்குரிய மண்டலங்களில் இருக்க அந்த விசுவாசத்தின் தன்மை பெரிதளவில் மாறக்கூடிய அதிகமான சாத்தியக்குறைகள் உண்டாயிருக்கும் பாருங்க. எப்பொழுதுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடுகு விதையை பார்க்கும்போது அப்பேற்பட்ட கண்ணத்தோடு பார்க்கணும். டக்குன்னு தாளிச்சமா சட்னி எடுத்து வச்சோமா ஸ்கூலுக்கு அனுப்பணுமா இல்லாமல் அதை நாம் சிந்தித்து செயல்படுகிறலாம் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். விசுவாசம், கீழ்ப்படிதலும் விசுவாசமும் இருக்கும்போது உங்களை அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு உண்டாயிருக்கும் பாருங்க. உங்களை எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனாலும் தொட முடியாதுங்க. கர்த்தர் அந்த அளவுக்கு உங்கள் மேலே கர்த்தர் உங்கள் மேலே அனுசரணை அவர் வைக்கிறவராக இருக்கிறார். அவருடைய அனாதி அன்பு, அனாதி கிருபை, அனாதி தயவு, அனாதி நற்குணமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறதுக்கு மிக முக்கியமான காரியம் நம்முடைய இருதயத்தில் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். பல வாரங்கள் கழித்து நான் விசுவாசமும் கீழ்ப்படிதல் என்ற தலைப்பு குறித்து நான் பேசுகிறேன் பாருங்கள். ஏனென்றால் கீழ்ப்படிதல் என்று வரும்போது விசுவாசம் மிகவும் முக்கியமாக இருக்குது. விசுவாசம் இல்லாமல் கீழ்ப்படிதல் இல்லாமல் விசுவாசம் வராது பாருங்கள்.
கர்த்தர் அதை தான் விரும்புகிறாரு. எனவே இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்க தலைப்பு என்னவென்றால், கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும். அர்த்தமாக சொல்லுங்க, கீழ்ப்படிந்தால். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும். தேவனுடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும். தேவனுடைய இரத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும். பாருங்க, பணம் பெருகும். கீழ்ப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பணம் பற்றாக்குறையாக இருக்காது. பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட முன்னோர்கள் யாவரும், அவருக்காக ஊழியம் செய்த முன்னோர்கள் யாவரும் பண பற்றாக்குறையில் இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. பண பற்றாக்குறை வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டது. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிகிறது என் கண்கள் கண்டதில்லை என்று இஸ்ரவேல் தேசத்துக்கு 2ஆம் ராஜாவாகிய தாவீது சொல்கிறார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிகிறது என்று வேத வசனம் சொல்கிறது. குட்டிகள் தாழ்ச்சியாயிருக்கும். காட்டில் அநேக மிருகங்கள் மத்தியில் வாழ்கிற சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சியாக இருக்கும். கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும். இன்றைக்கு நாம் பாடின ஒவ்வொரு பாடல்களும் தேவன் இன்றைய செய்திக்கு தகுந்தாற்போல் பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடுகள் நிறைந்த பாடல்களாக இருக்கிறது. ஒரு நன்மையும் குறைபடாது. ஒவ்வொரு நாள் நாம் சொல்லணும், கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தரால் என் களஞ்சியங்கள் பரிபூர்ணமாய் நிரம்பும், கர்த்தர் என் ஆலைகளில் புது திராட்சரசத்தை புரண்டாடு பண்ணுகிறார், கர்த்தர் என் அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார், தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார், மாப்பை செய்கிற தொட்டியை ஆசீர்வதிக்கிறார், என்னையை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். விசுவாசம் நிறைந்த ஆசீர்வதிக்கப்படக்கூடிய வாக்கு தத்தங்களை எடுத்து நாம் சொல்லும்படியாக தேவன் விரும்புகிறார். எப்படி ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தைகளை எடுத்து பேசணும். ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள், நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகள், அபரிமிதத்துக்கு ஏதுவான வார்த்தைகள், பரிபூர்ணத்துக்கு ஏதுவான வார்த்தைகள், நிரம்பி வழியத்தக்க கூடிய விசுவாசமான வார்த்தைகளை எடுத்து பேசணும். பாருங்க, வனாந்திர தாபரங்களிலும் நெய்யை பொழிய பண்ணுகிற தேவன். வனாந்திர தாபரங்கள் சாதாரணமாக தண்ணி மழை பெஞ்சாலே தண்ணி அதிகமாக உரியக்கூடிய ஒரு பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியெல்லாம் கிடையாது. நாம் வசிக்கிற இந்த தமிழ்நாடு பகுதி, இந்த பாண்டிச்சேரி பட்டணம்லாம் கிடையாது. பாலைவனங்களில் சாதாரண மழை பெஞ்சால் அடுத்த செகண்டில் தெரியாது, மேலே மணல் மட்டும்தான் தெரியும். அந்த வனாந்திர தாபரங்களிலும் நெய்யை பொழிய பண்ணுகிறார். அது எவ்வளோக்கெவ்வளோ உரியுமோ உரியட்டும், அதற்கு பிற்பாடு அது ஓடும். நிரம்பி வளைந்தோடுகிற ஒரு வாழ்க்கை. நான் சொல்கிறேன், இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் ஒருவேளை குறைவுபட்டு இருக்குமானால் கர்த்தருடைய வசனத்தை நாம் அறிக்கை செய்ய அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிதல் ஒரு உள்ளம் இருக்கும்போது பணக்குறைவு என்பதே வரவே வராது. கர்த்தர் அப்படி தான் செய்கிறார். பாருங்க, கர்த்தர் செய்கிறார். அவருடைய பிள்ளைகள் யாவரும் பண நஷ்டத்தில், கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடாது என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அதுக்கு பல உதாரணங்கள், பல ஆதாரங்கள் வேதத்தில் இருக்கு. பாருங்க, கடன் பிரச்சனையினால ஒரு குடும்பம் சீரழிந்து போவது அது தேவனுக்கு பிரியமில்லை. பாருங்க, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம் தேவன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம் தேவன். பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க 2 ராஜாக்கள் 4:1 முதல் 7 வரை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4:1 முதல் 7 வரை. அதில் ஒரு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார். பாருங்க, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று.
அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பாருங்க, கடன் பிரச்சனையில் தவித்து கொண்டு இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியுடைய ஒரு மனைவி. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஊழியக்காரருடைய மனைவி. ஒரு ஊழியக்காரருடைய மனைவி. அவர்களுக்கு 2 பிள்ளைகள். மிகவும் கடனை வச்சுட்டு போயிட்டார் இந்த ஊழியக்காரர். கடனை வச்சுட்டு போனோடனே கர்த்தர் சொல்கிறாரு, பிள்ளைகளை கூட அடிமைகளாக கொண்டு போய் வந்தாங்களா. அவ்வளோ கடனா. எவ்வளோக்கு தான் வாங்கினார், என்ன தான் செஞ்சாருந்தில்ல. இப்போனாவது ஏகப்பட்ட பொருள் இருக்குது, ஏகப்பட்ட காரியம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் எதற்கு இவ்வளோ கடன் இருக்குல்ல. கடன் வாங்கிட்டார். அடிமையில் கொண்டு போய் போகிற நேரத்தில் கர்த்தர் வந்து அவர் அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. எலிசா மூலமாக கர்த்தர் செய்கிறாரு. ஒரு ஊழியக்காரருடைய அந்த கடனை எப்படி அடைக்கணும், அந்த கடன்லேருந்து நீ எப்படி மீண்டு வரணும், அந்த கடன் மூலமாக உன் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது இன்னொரு ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் வந்து அந்த குடும்பத்தில் திருவுளம் பெற்றார். பாருங்க, கர்த்தர் போய் அந்த குடும்பத்தில் எலிசா மூலமாக பல காரியங்களை சொல்கிறாரு. உன்னிடத்துல என்ன இருக்குது, கர்த்தர் எப்பவுமே பார்க்குறாரு. பாருங்க, அதான் உன்னிடத்துல என்ன இருக்குது. ஆண்டவரே, என்கிட்ட நல்ல கார் இல்லை, நல்ல வீடு இல்லை, நல்ல பைக் கூட இல்லை ஆண்டவரே, நான் ரொம்ப படிக்கலை, நான் ரொம்ப ஒரு தரித்திர பின்னணியில் இருக்கேன், நான் ஒரு குக்கிராமத்தில் இருக்கேன். கர்த்தர் அதையெல்லாம் கேட்கல. உன்னிடத்துல என்ன இருக்குது. நான் சொல்கிறேன், எந்த ஒரு தனிப்பட்ட மனிதன்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட தேவனுக்கு பிரியமான அவருடைய பிரிய நம்மேல் விழக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கர்த்தர் இருதயத்தை கொடுத்து வைக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் எதுவுமே இல்லைன்னா கூட கர்த்தர் சொல்கிறார், நீ உன் இருதயத்தை எனக்கு தான், நான் அது பரிபூர்ணமான நன்மையால் நிரப்புவேன்றார். கொடுக்கும்போது தேவனுடைய பிரியம் ஒரு மனிதன் மேலே வருந்தால் எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க. இந்த ஊழியக்காரருடைய மனைவி பல துன்பங்கள், பல கஷ்டங்கள் பட்டு பல கடன் பிரச்சனைகள் மத்தியிலும் இருக்கும்போது கூட இன்னொரு ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்கிறார். உன்னிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்கும்போது, ஒரு குடம் எண்ணெய். இன்றைக்கி நம்மகிட்ட 3 விதமான குடம் இருக்குது. 10 லிட்டர் இருக்குது, 15 லிட்டர் இருக்குது, 18 லிட்டர் கூட இருக்குது, இன்னும் 20 லிட்டர் கூட இருக்குது. பாருங்களேன், ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு எலிசா தீர்க்கதரிசி மூலமாக, இருக்கா நீ இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தெரிஞ்சவங்க எல்லா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயே வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வா அப்படின்றாரு. எலிசா வந்து இந்த அம்மாவுக்கு சில காரியங்களை சொல்லுகிறார். அந்த காரியங்களின் அடிப்படையில் இந்த அம்மா செயல்படுகிறார்கள். அதுதான் கீழ்ப்படிதல். சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது, கர்த்தர் வேறு மாதிரி டீல் பண்ணுறாரு. எப்போவுமே சூழ்நிலையை பார்த்து நம்ம டீல் பண்ணக்கூடாதுங்க. சூழ்நிலையை பார்த்து டீல் பண்ணக்கூடாது. சூழ்நிலையை அப்பாற்பட்டு தான் கர்த்தர் டீல் பண்ணுறாரு. எலிசா நினச்சா, அப்படியாம்மா மாமா இந்தாம்மா ஒரு சின்ன தங்க கட்டி எடுத்து அப்படியே விற்று கடன் அடைச்சிக்கோமா அப்படி சொல்லலை. இந்தாம்மா பணம் இத்தனை காசு இருந்தால் வாங்கிக்கோமா, இதை கடன் அடைச்சிடு, உன் பிள்ளைகளை முதல்ல மீட்டு உன் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பு, அதை வச்சு நீ எப்படியா ஜீவனம் பண்ணி தப்பித்துக்கொள், கர்த்தருடைய நாமத்தை தூசிக்காமல் நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து போய் சேருமான்னு சொல்லலாம். சித்தம் முற்றிலும் வேறு, மனிதனுடைய சித்தம் முற்றிலும் வேறு. மனிதனுடைய சித்தமும் கர்த்தருடைய சித்தமும் ஒன்றுக்கொன்று பொருந்தாத சித்தம் எப்பொழுதும் வித்தியாசமாக தான் இருக்கும். கர்த்தருடைய வழிகள் முற்றிலும் வித்தியாசமானது தான், மனிதனுடைய வழிகள் முற்றிலும் வித்தியாசமானது தான். கர்த்தர் எலிசா மூலமாக இந்த அம்மாளுக்கு உரைக்கப்பட்ட காரியங்களின் அடிப்படையிலே இந்த அம்மா செய்தாங்க. அக்கம் பக்கத்து வீடுகளில் போய் பாத்திரம் வாங்குறாங்க. இன்றைய காலகட்டத்தில் அநேக பாத்திரங்கள் எல்லாம் வாங்க முடியும். அன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ வாங்கினதில்லை. ஆனால் அதில் என்னென்னா சொல்லப்பட்டிருக்குன்னா, கடனை அடைச்சி மிச்சத்தை வச்சு ஜீவனம் என்ற அளவுக்கு பாத்திரங்களை வாங்கியிருக்காங்க. அவங்க வீடு எவ்வளோ பெருசுன்னு இல்லை. ஏன்னா கடன்காரங்க வீடு வந்து 3 பெட்ரூம் போட்டு நல்லா ஒரு பெரிய ஹாலு பால்கனியெல்லாம் வச்சு வீடு கட்டியிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த காலகட்டத்தில் அந்த வீட்டில் பாத்திரங்களை கர்த்தர் நிரப்புகிறாரு, வெறும் பாத்திரங்களை. நான் சொல்கிறேன், கடனில் இருக்கிற ஒரு குடும்பம் பக்கத்தில் போய் ஒரு பாத்திரம் கேட்டால் கொடுத்துருவாங்களா? கர்த்தர் கொடுக்க வச்சுருக்காங்க. சாதாரணமாக மனுஷனால முடியாது தான், கர்த்தரால் முடியும். வெறும் பாத்திரம் தானே. ஐயோ இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் தெரியும் இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் இவங்க இருக்காங்கன்ட்டு. நம்ம கொண்டு போய் கொடுத்தா அதை வேற விற்று தின்னுட்டுருவாங்களோ, இல்லை அடுத்த பாத்திரம் வராதோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்கள்லையும் இந்த அம்மாவுக்கு தயவு உண்டு பண்ணுகிறாங்க. இது நம்ம மேலோட்டமாக பார்த்தா கர்த்தர் என்னை கொடுத்தார், அதை விற்றாங்க ஜீவனம் எல்லாம் போட்டிருக்கு. ஆனால் அது சுற்றி பல காரியங்களை நாம் பார்த்தால் கர்த்தர் அந்த குடும்பத்தை செய்த நன்மைகள்
எழுதிட்டே போகலாம் ஒரு பேப்பர் எடுத்து. அவ்வளோ நன்மைகளை, அவ்வளோ விதமான தயவுகளை கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு செய்திருக்கிறார். எல்லா பாத்திரத்தையும் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. ஊற்றி ஊற்றி எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. கடைசியில் அவங்க பையன்கிட்ட கேட்குறாங்க, இன்னொரு பாத்திரத்தை எடுத்துருவாங்க. இன்னொரு பாத்திரத்தை எடுத்துருவான்னு சொல்லும்போது பாத்திரம் இல்லைன்னு சொன்னோடனே எண்ணெய் நின்று போயிட்டு. ஒருவேளை இன்னும் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் ஊற்றிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் ஒரு குடத்தில் இருக்கிற எண்ணெய் இந்த அம்மாவை பலத்தினால் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு பாத்திரமாக நிரப்பப்பட்ட எண்ணெய் தேவ ஆவியினால் தேவனுடைய அற்புதங்களின் மூலமாக நிரப்பப்பட்டது. 5 அப்பம் 2 மணி கர்த்தர் எப்படி பெருக செய்தாரோ புதிய ஏற்பாடு காலத்தில், அதே போல தான் பழைய ஏற்பாடு காலத்தில் இந்த எலிசாவுடைய நாட்களில் கர்த்தர் இந்த ஊழியக்காரருடைய குடும்பத்துக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவ்வளோ அற்புதங்கள்ங்க. ஆச்சரியம். கீழ்ப்படியும் போது தான் ஆசீர்வாதம் உண்டாகும். அதை தான் நான் சொல்ல வரேன். சொல்லிட்டு முக்கியமான தலைப்பு என்னது? கீழ்ப்படினால்தான் பணம் பெருகும். இந்த அம்மா என்ன செஞ்சுருக்காங்க? பாத்திரங்களை நிரப்பியிருக்காங்க. எண்ணெயை நிரப்புன எண்ணெயை கொண்டு போய் விற்றுருக்காங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. என்னடா இந்த அம்மா வீட்டிலேருந்து எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது, மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க, கடை கடையாக கொண்டு போகிறாங்கன்ட்டு. போய் எண்ணெயெல்லாம் விற்று பணத்தெல்லாம் வாங்கி எங்கே வேறு தேசத்துக்கு ஓடி போகலாங்க. அதே தேசத்தில், அதே பகுதியில் இருந்து, அதே குடும்பத்திலேருந்து கடனை அடைச்சி மிச்சம் இருக்க எண்ணெயும் விற்று அதில் வர பணத்தை வச்சு அவங்க ஒரு தொழில் தொடங்கினார்கள். ஜீவனம் பண்ணுங்கள்னு போட்டிருக்கு. அதில் போட்டிருப்பாருங்க, ஜீவனம் பண்ணுங்கள்லாம் அதை வச்சு தொழில் தான் கர்த்தர் தொடங்க சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஜீவனம் பண்ணுங்கள்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப கடை வாங்குறதுக்கா? அந்த தாளந்து உண்மைகளை நாம் பார்க்குறோம். கர்த்தர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்த கற்றுக்கணுமா? அதுபோல் இந்த அம்மா மிச்சம் இருக்க பணத்தை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. எனவே தான் கீழ்ப்படுகிற ஒரு உள்ள வேணும். என்ன எலிசா தீர்க்கதரிசி, என் வீட்டுக்காரர் ஒரு தீர்க்கதரிசி தான், உங்களுக்கு தெரியாதா? இப்பெல்லாம் ஒரு உடனே என்ன இருக்குது, எப்படி பாத்திரங்கள் நிரம்பும்? நீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடாதா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட இவ்வளோ காரியங்களை பெற்றுக்கொள்கிறீங்களே, இது எப்படி நடக்கும்? கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய காரியங்களில் எப்படி நடக்கும் என கேள்வி கேட்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். கேள்வி கேட்கக்கூடாது. கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்குற ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை சொல்கிறார். கேள்வி கேட்கக்கூடாது. கர்த்தர் சொன்னார்னா இது போயிட்டே இருக்கணும். நான் சொல்கிறேன், ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும். ஆரம்பம் மனிதரால் அங்கீகரிக்கப்பட முடியாது. ஆனால் முடிவும் மகா சம்பூர்ணமாக இருக்கும். நான் சொல்கிறேன், அதுக்கு தான் வேத வசனம் தெளிவாக சொல்கிறது. அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன்பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். தேவன் ஒரு காரியத்தை தொடங்கும் போது அது அந்த ரங்கத்தில் மனிதர் ரீதியில் தான் தொடங்க செய்கிறார். ஆனால் அதனுடைய பலாபலங்களை இந்த உலகமே காணும். அந்த அம்மா கதவை பூட்டிக்கிட்டாங்க, உள்ள அற்புதம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி என்னையாக போய்கிட்டு இருக்கு பாருங்க. கதவை திறந்து மாட்டுங்கள அந்த ஜனங்க பார்த்துருக்காங்க, அதை அந்த பகுதி வாழ் மக்கள் பார்த்துருக்காங்க. இந்த அம்மா எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்ட்டு இதை வச்சு தேவனுடைய நாமத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக சொல்லியிருப்பாங்கன்றேன். அநேக ஆசீர்வாதங்களை மூற்றுகளும் சாதாரண ஒரு இடத்துலேருந்து தான் பிறப்பிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சாதாரண ஒரு இடம்தான். இன்றைக்கி ஆலமரன்றாங்க, அரச மரன்றாங்க, இத்தனை வருஷம் வாழுன்றாங்க. ஆனால் அது நாம் இப்போ பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது. அதனுடைய ஆரம்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஆணிவேர் தான். ஒரு லெட்டு பேனாக்குள்ளே இருக்க ஒரு லெட்டோட சைஸ் தான் இருக்கும் ஆணிவேர். ஒரு செடி சாதாரண ஒரு ஆணிவேர் தான். அதை விட ரொம்ப சிறியதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நரம்பு போல தான் இருக்கும். நரம்புகள் சரீரத்தில் ஓடுகிற ஒரு நரம்புகள் போல தான் இருக்கும் அதோடைய ஆணிவேர். அந்த ஆணிவேரில் தான் கர்த்தர் இவ்வளோ பெரிய ஆலமரத்தையும் அரச மரத்தையும் கர்த்தர் உண்டாக்குனவராக இருக்கிறார், உருவாக்குகிறவராக இருக்கிறார். எப்போதுமே அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணினோமானால் தேவனுடைய பிற்காலங்களில் வருகிற நன்மைகளை நாம் தடை செய்கிறவர்களாக இருப்போம். இன்றைக்கி அநேக விசுவாசிகள் இருந்த இடத்துல இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் தேவனுடைய அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். வெளிப்பாடு நிறைந்த தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு இருதயம் இல்லாதனால, கீழ்ப்படியாமல் இல்லாதனால தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்பொழுதுமே தேவ சமூகத்தில், தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய காரியங்களில் கீழ்ப்படிதல் ஒரு இருதயம் வேண்டும். கீழ்ப்படிந்தால்தான் பணம் பெருகும். 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், 1000 சூழ்நிலைகள் மாறி இருக்கட்டும், கீழ்ப்படிந்தால்தான் பணம் பெருகும். நான் எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு பணம் வேணும்னா கர்த்தர் கொடுக்க மாட்டாருங்க. கர்த்தர் கொடுக்க மாட்டார், பிசாசும் கொடுக்க மாட்டான்.
சொல்கிறேன், கத்தரும் கொடுக்க மாட்டான், பிசாசும் கொடுக்க மாட்டான். எப்பொழுதுமே கீழ்ப்படிதலில் ஒரு உள்ளம் வரும்போது, கீழ்ப்படிதலில் ஒரு இருதயம் வரும்போது, கத்தர் அந்த மனிதனுக்காக வானத்தின் மதகளையே திறக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அம்மாவுக்கு செய்த அற்புதங்கள் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்தில் கத்தர் என்ன செய்கிறார்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 9 வரை வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயுல அது எது? மத்தேயு 14 இல்லை, அவர் படகுல ஏறி திரளான ஜனங்களை மீன் பிடிப்பார். அது ஃபஸ்ட்டு பேதுரு அழைப்பார்ல, நிப்பாடி தான் வச்சுக்கோங்க. லூக்கா 5:4 அவர் அந்த வலைகளை போடுங்கன்னு சொல்லுவார்ல, அதானே லூக்கா 5:1. நான் மத்தேயுன்னு அதில் போட்டு வச்சுக்கேன். மத்தேயு புஸ்தகம் அல்ல, லூக்கா புஸ்தகம். லூக்கா புஸ்தகத்தில் 5:1-7 வரை வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு அவர் கெனசரேத்துக்கு கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரென போதகரின் அர்த்தம், முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகுகளில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் 2 படவும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 5:5. அதற்கு சீமோனே, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். கத்தர் வலைகளை போட சொல்கிறாரு. பேதுரு ரொம்ப படித்த படிப்பாளி பாருங்க, அவர் வலையே போடுறாரு. எப்பொழுதுமே தேவன் என்ன சொன்னாரோ அதான் செய்யணும். வலைகளை போட சொன்னால் வலைகளை தான் போட சொன்னோம். தூண்டில தான் போட சொன்னார், தூண்டில்கள்னு போடல அதில். அதே போல் இதில் வலைகளை போட சொன்னார். நம்மால் வலையை மட்டும் போட்டார் பாருங்க பேதுரு. இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாங்க, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆனாலும் அது அவருடைய வார்த்தை இல்லை, அவருடைய வார்த்தை வலைகளை தான். ஆனால் கொஞ்சம் அதில் பேதுரு மாற்றி பயன்படுத்துகிறார் வலையை. ஏன்னா ஒரு பதட்டத்தில் போடுறாரு. பேதுரு கலிலியா கடல் அருகே வளர்ந்த ஒரு மனிதன். சிறு பிள்ளையாக இருக்கும்போதே நீச்சல்களை நன்கு கற்றுக்கொண்டு அந்த பகுதியிலே சிறு பிள்ளையாக இருக்கும்போதே மீன்களை பிடித்த ஒரு நபர். மீனவர்கள் தெரியும் அவர்களுக்கு, இரவுல தான் மீன்கள் மேலே வரும். பகலில் சூரிய வெளிச்சத்துக்கு மீன்கள் ஆழமான இருட்டான பகுதிக்கு சென்று விடும். எப்பொழுதுமே இரவில் மீன் பிடிக்கும்போது அதிகமான மீன்கள் வரும், பகலிலே மீன்கள் வராது. ஆனால் இதில் பேதுரு என்ன செய்கிறாருன்னா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், சமுத்திரத்தையும் கடலையும் உண்டாக்கின தேவன், மீன்களை உண்டாக்கின தேவன் சொல்கிறார் என்று விசுவாசித்து, இவர் ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி வலையை போட்டால் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படலைங்க. சரி, ஜஸ்ட்டு ஒரு 10 மீன் 20 மீன் அகப்பட்டால் கூட அன்றைக்கி சாப்பாடுக்கு பழப்புக்கு அப்படியே ஓட்டிடலாம். ஆனால் ஒரு மீன் கூட அகப்படல. ஆனால் கர்த்தருடைய சத்தம் வரும்போது, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு மனிதன் செய்யும்போது திரளான மீன்களை பிடிச்சிட்டு வரான். திரளான மீன்கள். எப்படி மீன்கள் பிடிச்சான்? கீழ்ப்படியும் போது. எங்கே கீழ்ப்படிஞ்சான்? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுறேன்றான். அந்த இடத்துல கீழ்ப்படுதல் உள்ள நான் சொல்கிறேன். அவ்வளோ திரளான மீன்களை பிடிச்சி என்ன செஞ்சார்? கருவாடா போட்டார், வித்தாருங்க. விற்றா என்ன வரும்? பணம் வரும், துட்டு காசு வரும். கீழ்ப்படியும் போது என்ன வருது? பணம் பெருக ஆரம்பிக்கிறது. கீழ்ப்படியும் போது பணம் பெருக ஆரம்பிக்குது. இவையெல்லாம் நாம் யோசித்து தியானித்து நாம் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது இயற்கைக்கு அப்பார் பெற்ற பண பெருக்கங்கள் நமக்கிடத்தில் வரும். நான் சொல்கிறேன், நமக்கு தேவையான பணம், குடும்பத்துக்கு தேவையான பணம், ஊழியத்துக்கு தேவையான பணம், வியாபாரத்துக்கு தேவையான பணம், நான் சொல்ல எல்லா பணங்களும் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து கர்த்தர் நம்ம கொடுக்க அவர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். கர்த்தர் பார்க்கிறாரு, கீழ்ப்படிதலில் ஒரு உள்ளம் இருக்கிறதா என்று.
கீழ்ப்படிதல் அது மிகவும் முக்கியம் பாருங்க. கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் சொல்கிறேன், கீழ்ப்படிதலை கர்த்தர் மனிதனிடத்தில் மாத்திரம் எதிர்பார்க்கலங்க. கீழ்ப்படிதலை தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்டே எதிர்பார்த்தார். நேற்றைய தினத்தில் உபவாச ஜெபத்தில் நாம் வேத பகுதி வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கு, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியில் ஒரு மனிதனாக பிறந்தார், தாழ்மையுள்ளவராக வாழ்ந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கேயாவது எதிர்த்து பேசினார் ஏதாவது ஒரு இடத்துல போட்டிருக்கா? வேதத்தில் போட்டிருக்காரு. அவர் பெருமையாக பேசினார்னு ஒரு இடத்துல போட்டிருக்கா? இல்லை. அவர் இருக்கிற இடம் தெரியாமல் தாழ்மையாக இருந்தாருங்க. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் ஒரு பிள்ளை இருந்தாலே 2 பிள்ளை இருந்தாலே தெருவே கேட்குது, அலறுது. நீ பென்சில் எடுத்துகிட்ட, நீ பேனா எடுத்துகிட்ட, நீ அதை எடுத்துகிட்ட, இதை எடுத்துகிட்டு. ஆனால் அவர் இருந்த இடம் தெரியாமலே வாழ்ந்தார். 33 வருடங்கள் அவர் ரொம்ப தாழ்மையாக இருந்தார். அதுக்கு பிற்பாடு வசனம் சொல்லுகிறது, தாழ்மையாக இருந்ததுனால கர்த்தர் அவரை 3 உலகங்களுக்கு அதிபதியாகவே வைத்தார். வானர், பூதலத்தர், பூமியின் மேலால் உள்ள எல்லாருக்கும் அதிகாரியாக அவர் வைத்தார். அதோட தாழ்மையுள்ளவர்கள் தான் தேவன் கிருபை அளிக்கிறாருங்க. பணம் பெருகவன பணம் பெருகவென்று நாம் பணத்தின் பின்னாடி போவதல்ல, பண ஆசையின் பின்னாடி போவதல்ல. கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செல்லும்போது பணம் நம்மை தேடி வருகிறது. இந்த தீர்க்கதரிசியோட அம்மா ஊழியக்காரம்மா எலிசா என்கிற ஊழியக்காரர் கீழ்ப்படிந்தனால பணம் பெருகிச்சு. இங்கே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த போதனையின் அடிப்படையில் பேதுரு விசுவாசித்து வலையை போட்டார். அந்த வார்த்தையை நம்பினார். அந்த வார்த்தையினால் திரளான மீன்களை பிடித்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களிடத்தை சொல்கிறதா தான், ஒரே காரியம்தான். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பண பிரச்சனையாக இருந்தாலும், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட அவரால் முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வியாபார தொழிலில் நஷ்டம் வருகிற மாதிரி இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தரால் மாற்ற முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் திட்டமும் தீர்மானத்தோடு சொல்கிறார். கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும், கீழ்ப்படிந்தால் ஐஸ்வர்யம் பெருகும். யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய நாமத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்ம ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு தலைப்புகளாக பிரசங்கித்து கொண்டு வருகிறோம். தேவ செய்தியை கொடுத்து வருகிறோம். இந்த வாரம் நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கீழ்ப்படிந்தால் ஐஸ்வர்யம் பெருகும். இந்த வாரம் முழுவதும் நாம் காலையில் எந்திரிச்சோன்னு சொல்லணும், ஆண்டவரை தாழ்மையுள்ள ஒரு இதயத்தை தாங்கப்பா, தாழ்மையுள்ள ஒரு இதயத்தை, கீழ்ப்படிதல் ஒரு இதயத்தை தாங்க ஆண்டவரே. எங்கள் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் நான் கீழ்ப்படியக்கூடாது ஆண்டவரே, எங்கள் மேடத்துக்கு மட்டும் கீழ்ப்படியக்கூடாது ஆண்டவரே, ஸ்கூலில் இருக்க பிடி வாத்தியாருக்கு மட்டும் கீழ்ப்படியக்கூடாது ஆண்டவரே, எல்லாருக்கும் நான் கீழ்ப்படுகின்ற ஒரு இருதயத்தை தாங்க. தனிப்பட்ட மனிதர்கள், சிறு பிள்ளைகளை இப்படி கேட்கலாம், பெரியவர்கள் வியாபாரத்தில் ஆண்டவரே அநேகருக்கு முன்பாக தேவ தயவை கட்டவிழுங்க ஆண்டவரே. என்னுடைய தொழில் விருத்தி அடையட்டும், என்னுடைய தொழில் அதிக லாபங்கள் உண்டாகட்டும்பா, அதிக ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும்பா, உம்முடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படி எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே, உண்மை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடான காரியங்கள் கற்றுத்தாருங்க ஆண்டவரே சொல்லிக்கிட்டே இருக்கும் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மாபெரும் அறிக்கையின் பிரமாணத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அநேகர் இந்த பூமியில் வாழுகிறார்கள். அவர்கள் எப்படினாலும் வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறதோ அதன்படி தான் நாம் செயல்பட வேண்டும். அவருடைய வார்த்தையை மிஞ்சி நாம் செயல்பட்டோமானால் அது பெரிய ஆபத்தில் முடியும். அவர் சொல்லி நாம் செய்யாமல் இருந்தால் அது பெரிய தீமையில் முடியும். ஆனால் அவர் சொன்னதை செஞ்சால் நமக்கு பல நன்மைகள் நம்மிடத்தில் வந்து சேரும், பல ஆசீர்வாதங்கள் நம்ம கிட்டி சேரும், பல தேவைகள் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் அற்புதங்களாக சந்திக்கப்படும். நான் பாடின பாடல்கள் அதான் சொல்லுது பாருங்கள், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மை கூட. நான் சொல்கிறேன், ஒரு நன்மைனா நீங்கள் ஒரு நன்மை யோசிக்கக்கூடாதுங்க. கர்த்தரை அருளுகிற 100 நன்மைகளில் ஒரு நன்மை கூட குறையப்படாது. இன்றைக்கி அநேக விசுவாசிகள் நினைக்கிறாங்க, ஒரு நன்மை இல்லை, 100 நன்மையில் ஒரு நன்மை குறையப்படக்கூடாது. இது ஒரு வெளிப்பாடான காரியம், இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 100 நன்மைகள் கர்த்தர் கொடுக்குறார் என்றால் அதில் ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு வேதம் சொல்லுது. தெளிவாக நாம் சத்தியத்தை கற்றுக்கொண்டு இந்த பூமியில் வெற்றி உள்ளவர்களாக வாழும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும். ஒருவேளை உங்களிடத்தில் இன்றைய தினத்தில் பணம் இல்லாமல் இருக்கலாம், பணத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கீழ்ப்படிதல் ஒரு பெரிய ஒரு இருதயத்தை கொடுக்கும்போது, நான் சொல்ல உங்களுக்கு தேவையான பணம் மட்டுமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக கூட கர்த்தர் உங்களை உயர்த்தி அந்த பண தேவைகளை அபரிவிதமாக சந்திக்க அவர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். நாம் யாவரும் எழுந்திருப்போம்,
கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தேவனை தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் நாம் போதித்தோம், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அநேக தேசங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று. இன்றைய தினத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும். கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் இல்லாமல் இந்த பூமியில் ஒரு மனிதன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. எனவே தான் கர்த்தர் கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை கொடுக்கிறார். அந்த அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை கொடுத்தார். பேதுருக்கு கர்த்தர் கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை கொடுத்தார். எனவே தான் அவர்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து, அவமானங்களிலிருந்தும் தங்களுடைய வாழ்க்கையை நேர்த்தியாக அவர்கள் கடந்து செல்ல முடிந்தது. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு கீழ்ப்படுகிற ஒரு உள்ளத்தை தாங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கும் மேடத்துக்கும் கீழ்ப்படுகிற ஒரு உள்ளத்தை கேட்கலாம். பெரியவர்கள் இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ சமூகத்தில் கீழ்ப்படுகிற இருதயத்தை கேளுங்க. இந்த வார்த்தைக்காக உங்களுடைய இருதயத்தில், ஏனென்றால் ஆவியானவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வெள்ளி தட்டில் உள்ள வைக்கப்பட்டுள்ள பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது. அந்த பொற்பழங்களை காட்டிலும், வைரப்பழங்களை காட்டிலும் கர்த்தர் விலையேறப்பட்ட வார்த்தைகளை நமக்கு அருளி இருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வார்த்தைகளை கர்த்தர் அந்த அம்மாவுக்கு செய்ய முடியுமானால், கர்த்தர் பேதுருக்கு செய்ய முடியுமானால் எனக்கு செய்வார். என் வாழ்க்கையில் செய்வார், என் ஊழியத்தில் செய்வார், குடும்பத்தில் செய்வார், வியாபாரத்தில் செய்வார், தொழிலில் செய்வார். நான் இருந்த இடத்துல இருப்பது தெய்வ சித்தம் அல்லங்க. சூழ்நிலையில் அப்படி தான் சொல்லணும், ஓ வாழ்க்கை இதோட போயிடும், இதோட போயிடணும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானே. உயர்ந்த ஸ்தானம். உயர்ந்த ஸ்தானம்னா நம்ம வாயின் வார்த்தையில் சொல்லிட்டு போயிடும் உயர்ந்த ஸ்தானம்னு. யாருமே எட்ட முடியாத ஸ்தானம், எட்டி பிடிக்க முடியாத ஸ்தானம், உயர்ந்த ஸ்தானம். யோசேப்பு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான். ஆனால் கூட பிறந்த சகோதரரால் கூட எட்டி பிடிக்க முடியல பாருங்க. கர்த்தர் அந்த அளவுக்கு யோசேப்பை உயர்த்தினார். உங்களையும் என்னையும், உன் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் கர்த்தர் உயர்த்த அவர் நல்லவர் வல்லவருமாக இருக்கிறார். உயர்ந்த ஸ்தானம் தாங்க நம்முடைய வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் அதுக்கு முன்பாக கீழ்ப்படிதலை பார்க்குறார். கீழ்ப்படிதல் இருந்தால் தாழ்மை இருக்குங்க. தாழ்மை இருந்தால் சக ஜனங்களிடத்திலும் சக மனிதர்களிடத்திலும் நாம் அன்பு உறவர்களாக இருப்போம். கர்த்தர் அதுக்கு தான் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். கீழ்ப்படிதல் ஒரு ஃபார்முலா இல்லைங்க ஆன்சர் வர்றதுக்கு. கீழ்ப்படிதல் என்பது ஒரு வாழ்க்கை முறை. கருவிலிருந்து கல்லறை வரை பணம் எப்படி தேவைப்படுகிறதோ, இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட ஒரு வாழ்க்கை வேண்டுமானால் கீழ்ப்படிதலில் ஒரு இருதயம் வேண்டும். அதை பார்க்கிறார். எங்களை நேசிக்கிற எங்களை நல்ல ஆண்டவரே, இந்த அருமை நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே கிருபையினால் நீர் எங்களை இவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவை மூலமாக உண்டான இந்த மகா பெரிய தயவு நிறைந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளை நாங்கள் பார்த்த கர்த்தாவே இந்த காரியத்தை குறித்து கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிற ஆண்டவரே. கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும் என்கிற இந்த சத்தியத்தின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நாங்கள் உயர கர்த்தாவே இன்றைய தினத்திலிருந்து ஒரு புதிய மனதோட, ஒரு புதிய சத்தியத்தின் வெளிப்பாடோட, புதிய ஆதாரத்தோட கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம்பா. கர்த்தாவே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியங்களையும் ஒருவேளை குறைவுகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிற எங்களுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி வந்தனால் அந்த குறைவை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகிறபடியால் ஸ்தோத்திரம். குறைவை எல்லாம் பரிபூர்ணமாக்குகிறபடியால் ஸ்தோத்திரம். குறைவை எல்லாம் நிரம்பி வழியை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்துக்கும் இந்த ஊழியத்துக்கும் கர்த்தாவே ஒரு பண குறைவில்லாமல் நீ நடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் எந்த நோக்கத்தோடு எந்த திட்டத்தோடு வந்தார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க கர்த்தாவே. குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா விதமான கர்த்தாவே நன்மைகளை நீர் கட்டவிழ்க்கிறபடியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே தீமையான காரியங்களை நாங்கள் நிராகரிக்கிறோம், நன்மைகளை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். ஜீவனை, சுபிட்சத்தை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, செழிப்பை, பாதுகாப்பை கர்த்தாவே, தயவை, நற்குணத்தையும், மகிமை, மாட்சிமையும் கர்த்தாவே, தயவையும், கிருபை நாங்கள் கட்டவிழ்க்கிற ஆண்டவரே. எல்லா விதமான நன்மைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் கர்த்தாவே தூர தேசத்தில் இருந்தாலும் கர்த்தாவே ஸ்ரீலங்காவில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை விட்டு மற்ற தேசங்கள்லையும் கர்த்தாவே கேட்க போகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் தேசமெங்கும் ஆசீர்வதிக்கப்பட போகிறபடியால் ஸ்தோத்திரம். வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்கிற உம்முடைய வார்த்தையின் பிரமாணத்தின் அடிப்படையில் இந்த வார்த்தைகள் அநேக தேசங்களில் கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையை குறித்து, தங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து கர்த்தாவே ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு நபருக்கும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக மாற கர்த்தாவே பரிசுத்த ஆவியினர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் இந்த வார்த்தைகள் கர்த்தாவே கிரியை செய்ய நீர் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் அனுப்பின காரியமாக வாய்க்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கர்த்தாவே இல்லத்திலும் இந்த வார்த்தைகளை நாங்கள் விதைக்கிற ஆண்டவரே. இதை கேட்க போகிற கர்த்தாவை கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையில் நாங்கள் இதை விதைக்கிறோம். ஏற்ற நேரத்தில் 30, 60, 100மாக கர்த்தாவே இந்த வார்த்தைகள் கர்த்தாவே பங்காக நீர் கொடுக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் விசுவாச வார்த்தை ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒருமித்து இந்த ஊழியமானது இப்பொழுதுக்கு பரல 1000 மடங்கு பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தின் தேவைகள் அனைத்தையும் பரமண்டலத்திலிருந்து எங்கள் பிதா எங்களுக்கு தருகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.